கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார் ஊழியங்கள் வழங்கும் தேவ ஆலோசனை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ ஆலோசனை நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்க ஆயத்தத்தோடு இருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய ஆலோசனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையை கொண்டு வரும். இன்றைக்கு தேவ ஆலோசனைக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனங்களை வாசிக்க கேட்போமா? உபாகமம் 15வது அதிகாரம் 12 முதல் 15 வசனங்கள். உபாகமம் 15வது அதிகாரம் 12 முதல் 15 வசனங்கள். உன் சகோதரனாகிய எபிரெய புருஷனாகிலும் எபிரெய ஸ்திரீயாகிலும் உனக்கு விலைப்பட்டால் 6 வருஷம் உன்னிடத்தில் சேவிக்க வேண்டும். 7ஆம் வருஷத்தில் அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடுவாயாக. அவனை விடுதலை பண்ணி அனுப்பிவிடும்போது அவனை வெறுமையாய் அனுப்பிவிடாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததன்படி உன் ஆட்டு மந்தையிலும் உன் களத்திலும் உன் ஆலையிலும் எடுத்து அவனுக்கு தாராளமாய் கொடுத்து அனுப்பிவிடுவாயாக. நீ எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதையும் நினைவு கூற கடவாய். ஆகையால் நான் இன்று இந்த காரியத்தை உனக்கு கட்டளையிடுகிறேன். இன்றைய தேவ ஆலோசனையின் தலைப்பு அடிமையாய் இருந்ததையும் மீட்டு கொண்டதையும் மறக்காதே. அடிமையாய் இருந்ததையும் மீட்டு கொண்டதையும் மறக்காதே. 15வது வசனத்திலே நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்ததையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்டு கொண்டதை நினைவு கூற கடவாய். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, நீ எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டிருந்த. எகிப்தியர்கள் உங்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, சுமை சுமக்க வச்சாங்க, செங்கல் அறுக்க வச்சாங்க. செங்கல் குறைவாக அறுக்கிறீங்க சுடுறீங்கன்னு அடித்தாங்க. சரியான சாப்பாடு இல்லை. இஸ்ரவேல் என்கிற உங்கள் கோத்திரம் வளரக்கூடாது பெருகக்கூடாதுன்னே உங்களை கடுமையாக வேலை வாங்கினாங்க. அதெல்லாம் நீங்கள் மறந்து விடக்கூடாது. இப்போ உங்களை நான் கானான் தேசத்துக்குள்ளே உங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். செழிப்புள்ள இடத்துல உங்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் இப்போ யாராவது அடிமையாக யாராவது வேலை செய்வதற்கு வைத்திருந்தால் அவங்கள அந்த 12 வசனம் சொல்லார், 6 வருஷம்தான் உங்கள்கிட்ட வச்சுருக்கணும். 7ஆம் வருஷத்தில் அவங்கள விடுதலை பண்ணிடணும். அவங்கள விடுதலை பண்ணும்போது உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்ததுக்கு தக்கதாக அவன் மகிழ்ச்சியோடு உங்களிடத்தில் புறப்பட்டு போகத்தக்கதாக அவனுக்கு நீ தாராளமாய் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு தான் சொல்கிறார், நீ எகிப்தில் அடிமைப்பட்டிருந்ததை மறக்கக்கூடாதுன்னு. உன்னை அங்கிருந்து விடுதலை ஆக்குனது நீ மறக்காதுன்னு சொல்கிறார். உலகத்தில் சிலர் ஆண்டவர் விடுதலை ஆக்குனதையும், அதாவது ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டதையும், அந்த கஷ்டப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்குனதையும் மறந்துடுவாங்க. அப்படி மறந்து போனவங்க அநேகர் உண்டு. மறக்கிறது மட்டுமல்ல, இவங்க சிலரை அடிமைப்படுத்துவாங்க. பாருங்கள், இவங்க சிலரை அடிமைப்படுத்துவாங்க. நீங்கள் இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது சில இடங்களில் மாமியார் மருமகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சில மாமியார்மார்கள் மருமக்களை அதாவது ரொம்ப தங்களுடைய கண்ட்ரோலில் ரொம்ப வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்புவாங்க. சில இடங்கள் அப்படி நடக்கிறத பார்க்குறோம். சில இடங்களில் மருமக்கள் மாமியாரை கஷ்டப்படுத்துகிறாங்க. ரெண்டும் இருக்குது. ஆனால் நான் இப்போ சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு மாமியார்கிட்ட இருந்து மருமகள் கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்தும்போது
இந்த மாமியாரிடத்திலிருந்து என்றைக்கு எனக்கு விடுதலை கிடைக்கும், நான் சுயாதீனமாக வாழலாம், இந்த வீட்டிலேருந்து இனி வெளியே ஒரு வீட்டில் போய் என்னைக்கு குடியிருக்கலாம், அல்லது இவங்க காலத்துக்கு பிறகு நான் விடுதலையோடு என் குடும்பத்தில் பிள்ளைகளோடு கணவனோடு இருக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் விடுதலை கிடைக்கிறது. இப்போ இந்த மருமகள் மாமியாராக மாறுறாங்க. இவங்க மாமியாராக மாறும்போது இவங்களுக்கு மருமக்கள் வராங்க. ஆனால் ஏற்கனவே ஒரு மாமியார்கிட்ட இருந்து அடிமைப்பட்டு கஷ்டப்பட்டு தான் நினைக்க மாட்டாங்க. எப்படி நினைக்கணும்? நம்ம ஒரு காலம் ஒரு மாமியாருக்கு கீழே இருந்து தேவையில்லாமல் கஷ்டப்பட்டோம். அதனால் என் பிள்ளைகளை அதாவது என் மருமக்களை என் மாமியார் நடத்தின போல நடத்தக்கூடாதுன்னு எண்ணம் இருக்கணும். அது இருக்காது. பழைய காலத்தில் சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடும் நல்ல பிள்ளைக்கு ஒரு சொல்லணும். அப்படின்னா அந்த அனுபவம் சிலருக்கு மறக்காதுன்னு சொல்லுவாங்க, ஒரு சொல்லை மறக்கான்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அதை மறந்துடுவாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நாம் ஒரு பாடுகளில் இருந்து வெளியே வரும் பொழுது அதே போல் இனி ஒரு ஆளை பாடுகளுக்கு உட்படுத்தக்கூடாது. அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உதாரணமாக, சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருப்பாங்க நிறைய பேர். ஆண்டவர் அவர்களை அந்த கஷ்டத்திலேருந்து மாற்றி நல்ல செழிப்பை கொடுத்து நல்ல ஆசீர்வாதம் வைக்கும்போது, நம்ம சாப்பாடுக்கு கஷ்டத்தோடு இருக்கும்போது எவ்வளோ வேதனைப்பட்டோம், எவ்வளோ கண்ணீர் வடித்தோம். அதை நினச்சி சாப்பாடு இல்லாத மக்களுக்கு உதவி செய்ய முயற்சிக்கணும், உதவி செய்யணும், மறந்துடக்கூடாது. சிலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்க, யாருக்கு கீழே வேலை செய்வாங்க. கத்துறவங்க கஷ்டத்தையும் தரித்திரத்தையும் வேதனையும் பார்த்து அவங்கள விடுதலையாக்கி சுயாதீனமாக மாற்றி பெரிய தொழிலதிபர்களாக பெரிய ஆட்களாக மாற்றினோன்னே இவங்க நிறைய பேர் அடிமைப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஒரு நாளும் அப்படி செய்யக்கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். அதைத்தான் எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எகிப்தில் அடிமைப்பட்டிருந்ததை மறக்காத, அதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். நீ கஷ்டப்பட்டதை மறந்துடாத. இப்போ நீ வளர்ந்துட்ட, செழிப்பாயிட்ட, உயர்ந்துட்டேன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் போய் நெருக்கத்தை கொடுக்காத, மற்றவங்களை உங்கள் கால்களுக்கு கீழே போய் போட்டு மிதிக்காத அப்படின்னு சொல்கிறார். புரிந்து கொண்டீர்களா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று யோசித்து பார்க்கணும். ஒரு காலகட்டத்திலே நாம் எப்படி இருந்தோம், ஒரு காலகட்டத்திலே நாம் எப்படி பாடுகளுக்குள் இருந்தோம், நெருக்கத்தில் இருந்தோம், உபத்திரவத்தில் இருந்தோம், வேதனைக்குள் இருந்தோம். ஆண்டவர் இப்பொழுது கானான் தேசத்தை போல ஒரு செழிப்புள்ள இடத்துல, ஒரு செழிப்புள்ள பகுதியில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் அல்லவா? நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் மிகவும் தரித்திரத்தில் வேதனையில் இருந்த நாட்கள் உண்டு. என்னுடைய வாலிப நாட்களில் சரியாக குறிப்பாக சாப்பிடுவதற்கு கூட கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. நான் பள்ளிக்கூடத்தில் படித்த காலகட்டங்களில், கல்லூரியில் படித்த காலகட்டங்களில் மிகவும் கஷ்டப்பட்ட காலகட்டங்கள் உண்டு. எத்தனையோ நாட்கள் நான் கல்லூரியில் படிக்கும்போது கூட மத்தியானம் சாப்பிடாமல் இருந்த நாட்கள் உண்டு. சாப்பாடு கொண்டு போகிறதான சூழ்நிலையும் வீட்டில் இருக்காது. அங்கு அதாவது ஏதாவது ஹோட்டல்லேருந்து வாங்கி சாப்பிடுவதற்கான சூழ்நிலையும் இருக்காது. அந்த மாதிரி கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. அவ்வளவு வறுமையிலும் கஷ்டத்திலும் தரித்திரத்திலும் இருந்தோம். வட்டி, கடன், வியாதியின் அகோரம், இதுதான் எங்கள் வாழ்க்கையாக இருந்தது. மிகவும் கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர்களுடைய வறுமைகளை, தரித்திரங்களை எல்லாம் தூக்கி தூரை போட்டார். கர்த்தரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அதற்கான வாசல்களை எல்லாம் கர்த்தர் திறந்து கொடுத்தார், மேன்மைப்படுத்தினார். பாருங்கள், இன்றைக்கி சொந்த ஊரில் நாங்கள் தலை குனிந்த, அவமானப்பட்ட, சாப்பாடு இல்லாமலே இருந்த அதே ஊரில் தான் ஆண்டவர் இன்றைக்கு ஆலயத்தை கட்டி எழுப்பி ஆயிரக்கணக்கான மக்கள் ஆராதிக்கத்தக்கதான சபையை தேவன் உருவாக்கி கிருபையை நடத்தி கொண்டிருக்கிறார். இதனால் நடக்கிற காரியங்கள் என்ன? கொரோனா காலகட்டத்திலிருந்து சொந்த ஊரில்
சொந்த ஊர் மக்களுக்கு கூட சில உதவிகளை செய்ய வேண்டும் என்று தேவன் எங்களை நடத்தினார். இன்றைக்கு பாருங்கள், ஒரு சில வருடங்களாக பண்டிகை காலங்களில் நாங்கள் அடியன் பிறந்து வளர்ந்த சொந்த ஊர் மக்களை கூட நேசித்து அவர்களையும் பண்டிகை நாட்களில் மகிழ்ச்சியாக்கத்தக்கதாய் தேவன் வைத்திருக்கிறார். நான் நினைத்து பார்ப்பதுண்டு, இதே ஊரில் ஒரு நாள் பண்டிகை நாட்கள் வரும்போது சரியான உணவில்லாமல் சாப்பிட வழியில் அந்த காலகட்டம் உண்டு. தெய்வ பிள்ளைகளை, இதை ஏன் நான் உங்களுக்கு சொன்னால், தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஏன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், ஏன் உயர்த்துகிறார், ஏன் நம்மை பெரிய ஜாதியாக்குகிறார்? எனக்கெல்லாம் இருக்கிறதென்று பெருமை காட்டிவிட்டு மற்றவர்களை எதிர்க்கவா, மற்றவர்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கவா, மற்றவர்களை அடிமைப்படுத்தவா, மற்றவர்கள் மீது வழக்குகளை போடவா, மற்றவர்களை நெருக்கங்களை கொடுக்கவா? இல்லவே இல்லை. அதற்காக தேவன் யாரையும் ஆசீர்வதிப்பதில்லை. ஆண்டவர் ஒரு மனிதனை அடிமைத்தனமாகிய போராட்டத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து விடுதலையாக்கி அவர்களை உயர்த்துவது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு. மறந்துவிடக்கூடாது. அதற்கு தான் விடுதலையாக்குகிறார். அவர் உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை ஏன் மாற்றுகிறான் தெரியுமா? உபத்திரப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் வேதத்தை தியானித்து பாருங்கள். அவர் நம்மை போல பாடுகள் சுமந்ததுனால, அவர் உபத்திரப்பட்டதுனால உபத்திரப்படலுக்கு உதவி செய்கிறாராம். அவர் பாடுகள் அனுபவித்தனால பாடுகளோடு இருக்கிற மக்களுக்கு உதவி செய்கிறாராம். மறந்து விடக்கூடாது. அவர் நம்மை போல சோதிக்கப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியராக இருக்கிறபடினால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாராம். தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையை கவனமாக காத்து கொள்ளுவோம், கவனமாக நாம் வாழுவோம். எப்படியும் வாழ்வது வாழ்க்கை அல்ல. இன்றைக்கு கர்த்தர் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து, மனுஷனுடைய அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருப்பார் என்று சொன்னால், நீங்கள் நிச்சயமாய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருங்கள். தயவு செய்து யாருக்கும் நெருக்கங்களை கொடுக்காதிருங்கள். அடிமைப்படுத்தாமல் இருங்கள். உங்கள் பணத்தை வைத்தோ செல்வாக்கை வைத்தோ காரணமில்லாமல் யாரையும் நெருக்காதிருங்கள். அப்படி நீங்கள் நெருக்கினால் கர்த்தர் உங்களுக்கு எதிராக மாறுவார், உங்களுக்கு எதிராக செயல்படுவார். உங்களுக்கு ஆண்டவருடைய தண்டனை கடந்து வரும் என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆக இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் எங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது யாரையும் அடிமைப்படுத்துவதற்கல்ல, யாரையும் நெருக்குவதற்கல்ல, மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு. நான் நிச்சயமாய் அப்படி இருப்பேன், என் வாழ்க்கையினை அப்படித்தான் இருக்கும் என்று சொல்லி தீர்மானம் எடுங்கள். அது மட்டுமல்ல, யாராவது இன்றைக்கு அடிமைத்தனத்தில் இருப்பீங்கன்னா, இன்னும் வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லாமல் இருப்பீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எங்களை விடுதலையாக்குங்க, ஏசப்பா எங்களை விடுதலையாக்குங்க. நாங்கள் இன்றைக்கு அடிமைத்தனத்திலிருந்து எப்படி கஷ்டப்படுறோமோ அப்படி கஷ்டப்படுகிற மக்களுக்கு உதவியாக இருப்போம் என்று ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் அந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களை ஆண்டவர் மீட்டு எடுத்து உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிச்சயமாய் கர்த்தர் வைப்பார். அவர் பெரியவர். கண்களை மூடுவோமா, ஜெபிப்போமா? ஜெபிப்போம். ஆம் ஆண்டவரே, அடிமைத்தனத்தில் இருந்ததையும் அதிலிருந்து மீட்டு கொண்டதையும் மறக்கக்கூடாது இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னீர். ஆம் ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களுக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் விடுதலையாக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படும் போது யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது, யாரையும் மிதித்து விடக்கூடாது, யாரையும் வேதனைப்படுத்தி விடக்கூடாது, யாரையும் காரணம் இல்லாமல் எதையும் சொல்லி கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்படி எங்களை கிருபையாய் நாங்கள் கடந்து வந்த பாதையிலிருந்து எப்படி நாங்கள் வந்தோம் என்பதை புரிந்து கஷ்டப்படுகிற மக்களுக்கு, உபத்திரப்படுகிற மக்களுக்கு, இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. யாராவது இப்போது அடிமைப்பட்டிருப்பாங்கன்னா இந்த விடுதலையாக்கி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் தடையை மாற்றி நீர் நன்றி. கட்டுகளை உடைத்தீர். ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.